வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலாம் மிஷன். இன்றைக்கி நம்ம 2012 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். ஃபுல்லாக தமிழில் உள்ள 100 கொஸ்டின் அதோட ஆன்சரோட பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கூற்று அண்டு காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அடுத்த காரணம் வந்து ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம் எனப்படும். கரெக்ட் தான். ஃபஸ்ட்டு செய்தி வாக்கியம் கொடுத்துருக்காங்க. அடுத்து செய்தி வாக்கியம்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ அண்டு ஆர் ரெண்டுமே சரி. அண்டு ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்து பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க. சின்னாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின் ப்ளஸ் நாலுன்னு கொடுத்துருப்போம். பட் நம்ம இந்த மாதிரி கொடுக்கும் போது நம்ம எடுத்துக்க வேண்டியது அதோட அர்த்தம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் வந்து பார்க்கணும். சின்னாளுங்கிறது கொஞ்ச நாள் அப்படின்னு மீன் வரும். அதை சில ப்ளஸ் நாள் அப்படின்னு பிரித்து எழுதியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறந்தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கொஷின் வந்து நெல்லிக்காயின் குணம் என்ன? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொருந்தாத இணை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம் கண்ணீர் அப்படிங்கிறது செய்யாறு மானவினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. அடுத்து 5வது கொஸ்டின் வந்துட்டோம். இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாத்தையுமே வந்து படித்து பாருங்கள். அப்படி படித்து பார்க்கும்போது எது கரெக்டாக சென்டென்ஸாக வருது, நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், அதுதான் வந்து மோஸ்ட்டாக ஆன்சராக இருக்கும். இதில் ஆப்ஷன் பி, கொலையில் கொடியோரை வேந்தருந் பைங்கொள் களைக்கட்டனோடு நீர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நன்னூலை வந்து நன்மை ப்ளஸ் நூல் அப்படின்னு பிரிப்போம். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். நீங்கள் கரெக்டாக படித்து பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டோ. இந்த கொஸ்டின் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஆன்சர் பண்ணலாம். பட் இந்த வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மறவன் பெயர் சொல்லோட வகை வந்து கேட்டிருக்காங்க. இந்த மறவன் அப்படிங்கிற பெயர் சொல்லோட வகை வந்து குடிப்பெயர் அப்படின்னு வரும். மறவன்கிறது ஒரு குடியோட இதை சேர்ந்ததுனால இது வந்து குடிப்பெயர் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. உருவினை காய்வோன் உயர்வு வேண்டல் பொய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கொஷின், யார் உயர்வை விரும்புவது பொய்யாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கு, அதுக்கு ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு இடத்துல உள்ள வார்த்தை வந்து ஸ்கிப் ஆகும், இல்லைன்னா லாஸ்ட் இடத்துல உள்ள வார்த்தை வந்து ஸ்கிப் ஆகும். இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். இப்போ பாருங்கள், உருவினைங்கிறது ஆன்சராக வச்சுக்கிட்டு இப்போ யார் வந்து உயர்வு வேண்டல் பொய் அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டினில் லாஸ்ட்டு சென்டென்ஸ் மிஸ் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கொடுத்து கொஸ்டின் மார்க் எடுத்துப்பாங்க. இதே மாதிரி தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும். அடுத்த கொஸ்டின், நீடுதுயல் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் பாரதியார். இதை வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் வந்து இவரை சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின், சென்டென்ஸ் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பொலம் அப்படிங்கிறது வந்து அழகு அப்படின்னு வரும். அடுத்து வேரல் அப்படின்னா மூங்கில், நொய்மை அப்படின்னா மென்மை வரும், செந்தன்மை அப்படின்னா இரக்கம். ஸோ ஆன்சர் சி. எது உணர்ச்சி வாக்கியம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வாக்கியம் பார்த்து நம்மளுக்கு 8வது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. உணர்ச்சி வாக்கியம்னா எக்ஸ்லமேட்ரி, ஆச்சரியக்குரிய வருது உணர்ச்சி வாக்கியம். இதில் எல்லாமே எக்ஸ்லமேட்ரி வந்திருக்கு. ஸோ கொஸ்டின் மார்க் வந்திருக்கிறது வினாது. ஸோ இது கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சராக வரும். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் அடுத்து கேட்டிருக்காங்க. இதில் பை அப்படிங்கிறது வந்து பாம்பின் படம். அடுத்து பூ அப்படிங்கிறது கூர்மை, பே அப்படிங்கிறது நுரை, மா அப்படிங்கிறது அளவு. இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிவிடுங்க. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு ஆன்சர். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் 4த்தையுமே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதில் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் கரைத்த பெருங்காயம் போல. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக தான். பள்ளி என்பது பாடநூல்களை கொண்டு அறிவை விதிக்கும் களமாகும். ஆன்சர் வந்துருச்சு. இலக்கணம் பேசும் நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீரசோழியம். இது முக்கியமான கொஸ்டின். இலக்கணம் பேசும் நூல் வீரசோழியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். ஸோ இதில் நம்ம லாஸ்ட்டில் உள்ளது ஆன்சர். ஸோ இந்த இடத்துல தான் கொஸ்டின் மார்க். நன்றிக்கு வித்தாவது எது? அவ்வளோதான் ஆன்சர் வந்துடுச்சு. இலைமறை காய் போல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறை காய் போல அப்படின்னா ஒரு
காயம் மறைச்சிருக்க இலை அப்படின்னு பொருள். அது வந்து மறைபொருள். ஆன்சர் வந்து மறைபொருள். இன்ப மிகுதி ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்பம் மிகுதியாக இருக்கிறதுக்கு ஒரு உவமை கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல். இது வந்து சந்தோஷம் அதிகமாக இருக்கிறதுக்கு சொல்கிற வார்த்தை. அதனால் இன்ப மிகுதிக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல். அடுத்து பாருங்கள், பிரித்து எழுதுக்க கேட்டிருக்காங்க. வெற்றிலை. வெற்றிலைக்கு வந்து வெறுமை ப்ளஸ் இலை. மோஸ்ட்டாக அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஐ விகுதியில் வரும். அந்த கை ngை சை அப்படிங்கிற வார்த்தையில் மோஸ்ட்டாக வரும். ஸோ வெற்றிலைக்கு வெறுமை ப்ளஸ் இலை. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எது? சங்க இலக்கியம். ஸோ இது மோஸ்ட்டாக யாருக்கும் தெரியாத முக்கியமான கொஸ்டின். வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் சங்க இலக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செய்வதற்கு அரிய செய்வார் பெரிய சிறியர், செய்தற்கு அரிய செய்கலாதார். இதில் வந்து தவறான கூற்றை வந்து தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு மோனை எதுகை இயைபு அதை வச்சு கேட்டிருக்காங்க. இயைபு அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் எழுத்து வந்து ஒன்றி வருது. இதில் வந்து லாஸ்ட் எழுத்து ஒன்றி வரல. ஸோ அதனால் இதுதான் தவறான இது. இதே மோனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வருது. எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது. கீழே உள்ளது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உழைப்பின் வாரா, இது வந்து ஒரு பாட்டோட இது கொடுத்துருக்காங்க. உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோம், உழைப்பிற்கு தகுந்த உணவு முறை அமைதல் வேண்டும். அதே மாதிரி உடற்பயிற்சி செய்தால் உடல்நலம் பெருகும், உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம். ஸோ ஆப்ஷன் சி. தவறான சொற்றொடை தேர்ந்தெடுக்க, தவறான சொல்ல வந்து நீக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்டாக அந்த பழமொழி அந்த பாட்டுகளில் வர லைனை கொடுத்துட்டு பழமொழி மாதிரி கொடுத்துட்டு இது பண்ணியிருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளியர் தெரியும். பக்கம் பார்த்து அக்கம் மோஸ்ட்டாக கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. பதறிய காரியம் சிதறி போக்கும் கரெக்டான வார்த்தை. அடுத்து கழுதை அறியுமா கற்பூர வாசனை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஆப்ஷன் பி இதுதான் தவறான வாக்கியம். அடுத்து கொஸ்டின் பாருங்கள். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். இந்த பாடலோட அடியை வந்து சுட்டி காட்ட சொல்லியிருக்காங்க. வானாகி ஊனாகி இதுதான் இதோட அடியாக வரும். இடும்பைக்கு இடும்பை பயப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். குரல் அமைஞ்ச மாதிரி பொருத்தமான குறியீடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மோனை எதுகையில் வந்திருக்கு. முற்று மோனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த மாதிரி சீரில் வந்து முதல் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கணும். அப்போ தான் முற்று மோனை. ஸோ அது வந்து இல்லை. அடுத்து முற்று எதுகை அப்படின்னா ரெண்டாவது எழுத்து வந்து இந்த 4 சீரீஸ்லேயும் ஒன்றா வந்திருக்கணும். இதுலேயும் 2 வந்திருக்கு, இதுலேயும் 2 வந்திருக்கு, இதுலேயும் 2 வந்திருக்கு, இதுலேயும் 2. ஸோ முற்று எதுகை இதுதான் வந்து அமைஞ்சிருக்கு. முற்று இயைபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லாஸ்ட்டில் உள்ள சென்டென்ஸ் வந்து ஒட்டி வரணும். ஸோ இது எதுவுமே இல்லை, முற்று எதுகை தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து கல்லா ஒருவனை அனுப்பி செயல்புரிந்திடும் அல்லா வல்ல இறைவனை ஏற்றுவோம். இப்பாடலில் அடி எதுகை வந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடி எதுகைன்னா ரெண்டாவது எழுத்து அடியில் உள்ளது சேமாக வரணும், வந்திருக்கு. ஸோ சீர் எதுகை கேட்டிருக்காங்க. சீர்னா ஒரு சென்டென்ஸில் நேராக வர மாதிரி. இந்த இடத்துல மேலே உள்ளதில் வரல, கீழே வந்திருக்கு. எல்லா வல்ல இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ சீர் எதுகையும் வந்திருக்கு. இலக்கணம் வந்து கேட்டிருக்காங்க. நீர்வேலி, நீர்வேலிங்கிறது வந்து உருவகம். அடுத்தது ஒரு தனி அப்படின்னா ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே மீனிங் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து பல சொற்கள், இப்போ ஒரு அப்படின்னாலும் ஒன்று தான் மீனிங் வரும், தனி அப்படின்னாலும் ஒன்று தான் மீனிங் வரும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு தனி அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருட்பன்மொழி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மாட்சி என்ற பெயர் சொல்லோட வகை. மாட்சி அப்படிங்கிற பெயர் சொல்லோட பண்பு பெயரில் வந்து வரும். அடுத்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் கொடுத்து அவர்களோட சிறப்பு பெயர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மோஸ்ட்டாக தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் கவிராட்சசன், திருநாவுக்கரசர் வந்து வாசீகர் அப்படின்னு சொல்லுவோம், வாணிதாசன் பாவலர் மணி, பிள்ளை பெருமாள் ஐயங்கர் வந்து திவ்ய கவி. கரெக்ட் ஆப்ஷன் பி. அடுத்து ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் அனுமான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இவற்றுள் எத்தொடர் சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உச்சிமேர் புலவர்கொள் நச்சினார் கினியார் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். ஸோ உச்சிமேர் புலவர் நச்சினார் கினியார்.
அடுத்து ஆங்கில சொல்லுக்கு வந்து சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஹைப்போக்ரசி அப்படிங்கிறதுக்கு வந்து கபாடம் அப்படின்னு பொருள் வரும். அடுத்து துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படுறது வந்து நான்மணி கடிகை. அடுத்த கொஸ்டின், ஓங்கு என்னும் அடைமொழி கொண்ட நூல் எது அப்படின்னா ஓங்கு பரிபாடல். அந்த நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பரிபாடல், ஓங்கு பரிபாடல் அப்படின்னு வரும். இது கலித்தொகை வந்து கற்றறிந்தார் ஏற்றும் களி அப்படின்னு வரும். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் செல்ஃபோன்கிறது தொலைபேசி. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். விடைக்கற்ற வினாவை தேர்ந்தெட. கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல். அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து கணவன் வந்திருக்கு. அப்போ இந்த வார்த்தை வந்து கொஸ்டினில் இருக்காது. யாருக்கு ஆறுதல் கூற இயலாது, இதுதான் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அன்னி என்பதோட பெயர் சொல்லோட வகை கேட்டிருக்காங்க. அன்னி அப்படிங்கிறது வந்து கிளை பெயரில் வந்து வரும். அதாவது உறவு முறையில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. அப்போது கிளை பெயரில் வரும். உரையாசிரியரின் சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் யார்? முக்கியமான கொஷின். மு. கோபால கிருஷ்ணமாச்சாரி உரையாசிரியரின் சக்கரவர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுவார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துங்க மாதிரி கொடுத்துருக்காங்க. களி அப்படின்னா தடி, ஒளி அப்படின்னா வெளிச்சம், களினா மகிழ்ச்சி. ஸோ ஆன்சர் ஏ. அடுத்ததும் பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஸ்கூல் புக் 10th வரும், 10thலையோ 9thலையோ வரும்னு தெரில, தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. தாழை மடல், மா இலை, வேப்பந்தழை, தென்னை ஓலை. ஸோ ஆன்சர் ஏ இதுலேயும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நீரோட்ட யமக அந்தாதி நூலோட சிறப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து இதழ்கள் வந்து ஒன்றோடொன்று பொருந்தாமல் வரும் சொற்களை அமைத்து பாடுவது நீரோட்ட யமக அந்தாதி. அடுத்து மாதான பங்கி திருவள்ளுவர், எல்லாருக்கும் தெரிஞ்சது. அடுத்தது தாதூதி. தாதூதியை வந்து எப்படி பிரிப்பீங்க? தாது ப்ளஸ் ஊதி. பொருந்தாத இணையை வந்து கேட்டிருக்காங்க. ரீடுங்கிறது மீண்டும் செய், ரெக்கர் அப்படின்னா திரும்பவும் நிகழ், ரெக்டம் அப்படின்னா மழக்குடல், ரெக்டல் அப்படின்னா சரி கட்டக்கூடிய, இது வந்து தவறு. கூத்தாராற்றுப்படை என்ற அடைமொழியால் அழைக்கப்படுவது எது? மலைப்படுகடாம். 11 கீழ்கணக்கு நூல்களில் வந்து வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின். நட்டோர் அப்படின்னா நண்பன், நனி அருகில், பாயல் படுக்கை, மதுகை வலிமை. இது வந்து திருக்குறளில் இருக்க சொற்பொருள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இதில் ஆன்சர் வள்ளுவன். ஸோ இந்த வார்த்தை வந்து இருக்காது. அப்போ கொஸ்டின் பாருங்கள். வையகம் புகழ் பெற்றது எதனால்? அடுத்தது வேர் சொல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஒரு 2 வார்த்தையோ 3 வார்த்தையோ வரும். ஸோ ஆட்சியருங்கிறதுக்கு வந்து ஆற்று. எப்போவுமே வேர் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கட்டளை வாக்கியமாக அமையும். கட்டளை வாக்கியமாக அமைகிறது தான் வேர் சொல். அடுத்து மோனை தொடைக்கு தொடர்பில்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் எழுத்து ஒன்று வருவது தெரியும். முதல் எழுத்து இனவெழுத்தாக இருப்பது கரெக்டு. அடிகளிலும் சீர்களிலும் அமையக்கூடியது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதுன்னு கேட்டிருக்காங்க. இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அடுத்து சரியாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செந்தாமரை வந்தால், இது வந்து ஓமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. நீர்வேலி அப்படிங்கிறது வந்து உருவகம், கரெக்டானது. அடுத்து குணமில்லார் பண்பு தொகை, இது வந்து தவறு தான். ஸோ ஆன்சர் வந்து நீர்வேலி உருவகம். அடுத்த பொறுத்தக கொடுத்துருக்காங்க. வாக்கியங்கள். சிற்பியால் சிற்பம் செதுக்கப்பட்டது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த மாதிரி பட்டது அப்படின்னு வந்தாலே செய்யப்பாட்டு வினை தான். அடுத்து சிற்பி சிற்பத்தை செதுக்கினார், அது கண்டிப்பாக செய்வினை. கொஷின் மார்க் வந்திருக்கு, வினா, அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பல் வந்திருக்கு, உணர்ச்சி வாக்கியம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள். மரபு ஒலியில் வந்து கேட்டிருக்காங்க. ஆற அப்படின்னா நிறையன்னு வரும். அடுத்த அந்த பெரிய ர வந்ததுன்னா அது வந்து தனிய அப்படின்னு பொருள் வரும். அடுத்தது ஊர அப்படின்னா நகர, அதாவது ஊர் அப்படின்னு சொன்னாலே நம்ம அந்த நகர்ப்புறத்தை தான் குறிப்போம். அடுத்து ஊர அப்படின்னா சுரக்க அப்படின்னு வரும். ஒளி வேறுபாடிலிருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
குறவர் அப்படின்னா யார்? குறவர் அப்படின்னா ஆசிரியர். இதே பெரிய குறவர் வந்தால் ஓர் இனத்தார் அப்படின்னு பொருள் வரும். அடுத்த கொஸ்டினும் அதுவும் ஒளி வேறுபாடு இருந்து சொல்கிறது தான். சின்ன வலை இந்த இடத்துல வலை கொடுத்துருக்காங்க. சின்ன லை அப்படின்னு வந்து தான் சிலந்தி வலை, பெரிய லை வந்து துவாரம். அதே வாழைப்பழத்துக்கு வருது பார்த்தீங்களா, இது வந்து புன்னை மரம் அப்படின்னு வரும். நம்மளுக்கு வாழை அப்படின்னு வந்தால் தான் வாழை மரம் வரும். வழை அப்படிங்கிறது புன்னை மரம் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இயைந்தவர் இதோட வேர் சொல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து இயை, கட்டளை சொல்லாக வருது பார்த்தீங்களா, இயை. அடுத்து கற்றவனோட வேர் சொல் கல். இந்த இடத்துல பாருங்கள், சந்திப்படையற்ற சொற்களை வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் புரட்சி பூக்கள் பூத்து குலங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார். அடுத்தது வலுவு சொற்களை வந்து நீக்கிய தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. பதட்டம் இது தவறானது. வியர்வை சிந்த சுவற்றில், சுவருக்கு வந்து சின்ன ராதான் வரும். ஸோ அடுத்தது வியர்வை சிந்த சுவரில் ஏறினான், இது சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புயல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புயல்ங்கிறது மேகம் குறிக்கும். புரை அப்படிங்கிறது வந்து குற்றம். சலம்ங்கிறது வஞ்சனை. துப்புங்கிறது வந்து உணவு. அடுத்து ஆசிரியர் பெயர் கொடுத்துட்டு அவங்களோட நூல்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம மோஸ்ட்டாக ஃபேமஸான நூல் அப்படின்னு வச்சுப்போம். ராவண காவியம் புலவர் குழந்தை எழுதியிருப்பாங்க. அடுத்து திருக்குற்றால குறவஞ்சி, திரிகூட ராசப்பர், ராவண காவியம், புலவர் குழந்தை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்தது வந்து மீனாட்சி அம்மை குரம், இது வந்து குமரகுருவ. அடுத்து தில்லைக்கிழமம் இரட்டை புலவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து பெயர் சொல்லோட வகை வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இப்போ தொழில் பெயரோட வகை வந்து நம்ம நியூ புக்கில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா அது படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். பழி நாணு ஆணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பழி நாணு ஆணை அப்படிங்கன்னா ஒருத்தனை வந்து, அதாவது ஒரு பையனை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுவாயை வந்து குறிப்பிடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின். புரட்சி கொடி திருக்குறள் கற்றால், இது தன்வினையில் வரும். அடுத்து புரட்சி கொடி திருக்குறளை வந்து கற்பித்தால், இது வந்து பிறவினையில் வந்து வரும். புரட்சி கொடி அந்த பட்டது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அது வந்து செயற்பாட்டு வினை வரும். அப்போ புரட்சி கொடி திருக்குறள் கல்லார், இது வந்து எதிர்மறை. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்ததும் பொறுத்துக தான் வந்து கேட்டிருக்காங்க. அந்த அகப்பொருளில் வந்து 5 நிலத்தையும் கொடுத்து அதுக்கான பொழுது வந்து சிறுபொழுது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ குறிஞ்சிக்கு வந்து யாமம், முல்லைக்கு மாலை, மருதத்துக்கு ஏற்பாடு, மருதத்துக்கு வைகறை, நெய்தலுக்கு வந்து ஏற்பாடு. இந்த சிறுபொழுது பெருபொழுது ரொம்ப முக்கியமானது. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது.